ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன வீடியோனா எங்கள் வீட்டுக்கார் வந்து வடை கேட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்ததுமே எனக்கு வடை சுட்டு வை இன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டு இருக்கேன். அதனால வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு நம்ம இன்னைக்கு வடை சுடலாம். அதாங்க இன்னைக்கு வீடியோ, வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகா வெங்காயம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வடைக்கு பருப்பு மிக்சியில் போட்டு ஆட்டி இருக்கலாம், வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணிக்கிறேன், வடை செஞ்சுனுறேன். உங்கள் அப்பா சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னாங்க, அதனால வடை செஞ்சுனுறேம்மா. வடையாம்மா செய்யமா, அப்பா சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்கள் அப்பா சூப்பராக தான் சாப்பிடுவாங்க. சரி செய்கிறேன் இரு. பருப்பு மிக்சியில் போட்டு ஆட்டிக்கணும். இப்போ வடை சுடணும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எங்கள் வீட்டுக்காருக்கு மசாலா வடை பிடிக்கும், அது மட்டும் தான் செய்ய போகிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு. உப்பு கம்மியாக இருந்தால் திட்டுவாங்க, அதிகமாக இருந்தால் கூட சாப்பிட்றோம். எங்கள் அண்ணா அதிகமாக இருந்தால் திட்டுவாங்க, கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் அப்படின்வாங்க. ஆனால் வடையில் போட்டுக்க முடியாது. ஆனாலும் குழம்புலும் சரி எதுல இருந்தாலும் உப்பு கம்மியாக போட்டால் மட்டும் சும்மா திட்டினே இருப்பாங்க. உப்பு போட தெரியல, உப்பு போட தெரியலன்னுவாங்க. அதனால தான் நான் அதிகமாக போட்டுருவேன். கம்மியாக போட்டு எதுக்கு திட்டு வாங்குறது, அதிகமாக போட்டால் கூட சாப்பிட்டு போயிடுறாங்கல்ல, அதனால அதிகமாக போட்டுருது. தோடை மாவு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து வடை சுட வேண்டியது தான், வாங்க போய் சுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா வடை தட்டி போட வேண்டியதுதான். வடை கூட ரெடி ஆகல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க எந்த பேர் தட்டு எடுத்துன்னு வந்துக்கிறோனோ வடைக்கு. ஆள் என்னவோ இம்மத்தோண்டு ஆள், ஆனால் தட்டு பாருங்க எந்த பேர் எடுத்துன்னு வந்துக்கிறோனோ. சாப்பிட்றது கூட இல்லை, ஆனால் எனக்கு வடை போடணும் அப்படின்னு அந்த உட்காந்துருக்கேன். என்ன வேணா, என்ன வேணா, வடை வேணுமா? வடை வேணுமா? வடை வந்துடுச்சு நல்லா. போறேன். டேய் அக்கா கூட சாப்பிட்டேன்டா. சரண் அக்கா கூட தாடா. அவங்க அக்காவுக்கு தராத தட்டு எடுத்து தொலை எடுத்து வச்சிங்கன்னா எனக்கு அதையே தர மாட்டேங்கிறாமா. இருமா, அவனுக்கு சுட்டுங்க, நான் நீயும் சாப்பிடுவ சரியா? சரிம்மா. சூப்பராவா? நான் சாப்பிடவே இல்லை, சூப்பராக பண்ண பாருமா. அது ஏன் புள்ள, அதனால சூப்பர்னு சொல்லலாம். அப்படின்னா நீ கூட ஏன் பொண்ணுதான்? அது கூட ஏன் பொண்ணுதான்டா. ஏன்றாம சஞ்சு பாருமா, கோச்சிங் போயிட்டான், பின்னால உட்காந்தீங்கன்னா. இல்ல நீ மட்டும்தான், அவன் இல்லவா சின்ன தம்பி இல்ல. தெரியாதுமா, சின்ன குழந்தைங்க ஒன்ன பெருசா அந்த தெரியலாம் தெரியும்ல. வடை செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சஞ்சனா சரண் தான் இருக்கிறோம். ஒன்றும் அவங்க அப்பா வரல, அவங்க அப்பா அந்த பேர் தான் எல்லாரும் சாப்பிட போகுது. ஆனால் எங்கள் பையன் மட்டும் தட்டு பெரிய தட்டில் போட்டுன்னு சாப்பிடவில்லை. இதை பாருங்க, வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் இது வந்து அப்படியே மூடி வைக்கணும், ஏன்னு சூடு ஆறிடும். அவங்க வந்த பிறகு சாப்பிட்லாம். இந்த செஞ்சு வடை சாப்பிடு. உனக்கு என்னப்பா, நீ தட்டு ஃபுல்லாக வச்சுன்னு சாப்பிடு. ஆனால் சாப்பிட்றது ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு சஞ்சு. நீயே சொல்லு சரண், சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு. சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்குதாப்பா?
நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு. அஞ்சலி, வேலை விட்டு வந்தது ஏதோ சாப்பிட்றதுக்கு இருந்தாக்கா சாப்பிட்டு டிவி பார்த்தாக்கா மைண்டு ரிலாக்ஸா இருக்குதுமா. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைண்ணா, ஒரே டென்ஷனா இருக்குதுமா. இன்னைக்கு நல்லா வடை சுட்டு வச்சிருக்கேன். என்ன செஞ்சு குத்தா திட்டாத சாப்பிடுவீங்க, இல்ல எதுவுமே செய்யலன்னா திட்டிக்கினே இருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து. சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு டிவி பார்க்க போறேன், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு வடை. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூங்க. ஓகேம்மா. ஆனால் வடைன்னா சூப்பராக இருக்குது. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.